சுரேஷ், இந்த விவகாரம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன சுரேஷ்? வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள பந்தலூர் தாலுகாவிற்குட்பட்ட குந்தலாடி பகுதியில் காபி மற்றும் பாக்கு தோட்டங்களுக்கு நடுவே எந்தவித அரசு அனுமதியுமின்றி லவ்ஷேர் என்ற மனநிலை பாதிக்கப்பட்டவர்களின் இல்லத்தை அகஸ்டின் என்பவர் 23 வருடமாக நடத்தி வருகிறார். குறிப்பாக இவர் கேரள மாநிலத்தில் ஒரு மனநல பாதிக்கப்பட்டவர்களின் இல்லத்தை நடத்தி வருவதாக தகவல் உள்ளது. இந்த நிலையில் இவர் நடத்தி வரும் மனநிலை காப்பகத்தில் அத்துமீறல்கள் நடப்பதாகவும் உடனடியாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு புகார் சென்றது. அந்த புகாரை அடுத்து கூடலூர் வருவாய் கோட்ட செந்தில்குமார் தலைமையான வனசரக தேவால சரக காவல்துறையை சேர்ந்த துணை கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையிலான காவல்துறையினர் மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள், மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் துறை அதிகாரிகள் குற்றம் சாட்டப்பட்ட மனநிலை பாதிக்கப்பட்ட இல்லத்தை நேற்று முன்தினம் அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அதிகாரிகளை பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. குறிப்பாக இதுவரை இந்த இல்லம் நடத்துவதற்கான எந்த ஒரு அரசு அங்கீகாரங்களும் ஆவணங்களும் பெறப்படுவதும், குறிப்பாக இந்த முகாமிற்கு வந்து சென்ற மனநிலை பாதிக்கப்பட்ட தகவல்கள் வந்து சென்றதற்கான ஆவணங்கள் ஏதாவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் அங்குள்ள தங்கியிருந்த 13 பேர் எப்பொழுது வந்தார்கள், அவர்கள் விவரம் யார் யார் என்பது பற்றி கூட பதிவுகள் இல்லாதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அது மட்டுமின்றி ஒவ்வொரு அறையிலும் இரும்பு கட்டில்கள், அதன் அருகே எந்தவித தடுப்புகள் இன்றி டாய்லெட் போன்றவை மட்டுமின்றி குளிர் பிரதேசமான இந்த பகுதியில் அவர்கள் படுத்து வருவதற்கான கம்பளி தலையணை எதுவும் இல்லாத மிகவும் சுகாதாரமற்ற அறைகள் மற்றும் மனநிலை பாதிக்கப்பட்ட மக்களை கண்காணிக்கும் பணியாளர்கள் கூட இல்லாமல் அவர்கள் அடைத்து வைத்ததும் தெரிய வந்தது. இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தேவாலா சரக காவல் துணை கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையிலான விசாரணை தொடங்கப்பட்ட நிலையில் தற்போது அகஸ்டின் உட்பட அந்த காப்பகத்தின் அருகில் உள்ள வீட்டின் உரிமையாளர்கள் மற்றும் அவருடன் தொடர்பில் இருந்த 10க்கும் மேற்பட்டோருக்கு காவல்துறை சார்பாக நேரில் ஆஜராக சம்மன் வழங்கப்பட்டுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.